ஹாய் கைஸ், வெல்கம் டு கீர்த்தி கிச்சன். இன்றைக்கி எக் பப்ஸ் எப்படி செய்யறதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவி ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி இறக்கினா அந்த பேஸ்ட் ரெடி ஆகிடும். எக்கு அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு நம்ம மைதா போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்ச கிரேவியை வச்சுட்டு அதுக்கு மேலே எக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே கிரேவியை நல்லா தடவிட்டு 4 சைடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச எக் பப்ஸையும் இதுக்கு மேலே போட்டு எடுத்துடலாம். இதுமாதிரி பொன்னிறமாக வந்தோடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான எக் பப்ஸ் ரெடி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே முறுமுறுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.